வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே பரிச்சயமான ஒரு தலைப்பை பத்தி பேச போறோம். ஆமா. ஆனா, நீங்க நெனைக்கிற மாதிரி இது வழக்கமான ஒரு பக்தி சொற்பொழிவு கிடையாது. கரெக்ட். நீங்க இப்ப வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கலாம், இல்ல வண்டியில டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். உங்க எல்லாரையும் இந்த டீப் டைவுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம டாபிக் ராமாயணம். ஒரு நிமிஷம். ராமாயணமா? இது எனக்கு தெரிஞ்ச கதை தானே அப்படின்னு நினைச்சு இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஆமா. ஏன்னா நீங்க சின்ன வயசுல இருந்து கேட்டு பழகுன அந்த ஒற்றை கதை பத்தி நாம இன்னைக்கு பேச போறதில்ல. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட சோர்சஸ் ரொம்பவே வித்தியாசமானது. ரொம்ப ரொம்ப வித்தியாசம். ஏ.கே. ராமானுஜன் எழுதின ஃபேமஸான 300 ராமாயணங்கள் கட்டுரை, அப்புறம் பவுலா ரிச்மன் அவங்களோட ஆய்வுகள். அது மட்டும் இல்லாம அர்ஷியா சத்தார் குறிப்புகள், பி.ஆர். அம்பேத்கர் எழுதின ரிடில்ஸ் இன் ஹிந்துசம், இது போக பல பெண்ணிய பௌத்த சமண ஆய்வு கட்டுரைகள். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ராமாயணம்ங்கிற ஒரு பிரம்மாண்டமான உலகத்துக்குள்ள நாம இப்போ இறங்க போறோம். கண்டிப்பா. பொதுவா ராமரை ஒரு மரியாதை புருஷோத்தமன், அதாவது எந்த குறையுமே இல்லாத ஒரு ரோல் மாடலை மட்டும்தான் நமக்கு காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த பிம்பத்துக்கு பின்னாடி இருக்கிற சிக்கலான மனித உணர்வுகள் என்ன, முரண்படும் தர்மங்கள் என்ன, இதையெல்லாம் எந்தவித அரசியல் சார்பும் இல்லாம ரொம்ப நடுநிலையா அலச போறோம். எக்ஸாக்ட்லி. நம்ம சோர்சஸ் நமக்கு காட்டுற உலகம் நாம இதுவரைக்கும் கற்பனை செஞ்சதை விட பல மடங்கு பெருசு. ஏ.கே. ராமானுஜன் கட்டுரையை படிக்கும்போது எனக்கு உண்மையிலே தலை சுத்திடுச்சு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வால்மீகி ராமாயணம், இல்ல கம்பர், துளசிதாசர் எழுதுனதுன்னு ஒரு 3-4 பேர்கள் தான். ஆனா தெற்காசியா முழுக்க பல மொழிகள்ல 300க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் இருக்குங்கிற தகவல் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ உண்மையான ராமாயணம் எதுங்கிற கேள்வியே இந்த இடத்துல அடிபட்டு போயிடுது இல்லையா? ஆமா. இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ராமாயணம்ங்கிறது ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மாதிரி. அருமையான ஒப்பீடு. ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அதாவது பேசிக் கோடு ஒன்று தான். ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் அவங்கவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி புதுசு புதுசா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இத பவுலா ரிச்மன் ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. ராமாயணத்தை வெறுமனே ஒரு பழமையான இலக்கியம் அப்படின்னு சுருக்கிட முடியாது. அது ஒரு வாழும் மரபு. ஒரு லிவிங் ட்ரெடிஷன். கரெக்ட். ஒரு கதைய யார் சொல்றாங்க, யாருக்கு சொல்றாங்க, எந்த காலகட்டத்துல சொல்றாங்கங்கிறத பொறுத்து அந்த கதை தன்னைத்தானே மாத்திக்குது. உதாரணத்துக்கு, அதிகாரத்துல இருக்கிறவங்க தங்களோட அரச தர்மத்தை நிலைநிறுத்த ஒரு ராமாயணத்தை எழுதுவாங்க. அதே நேரம் விளிம்பு நிலையில இருக்கிற மக்கள், உழைக்கிற மக்கள் தங்களோட வலிகளையும் எதிர்ப்புகளையும் பதிவு செய்ய தங்களுக்கென ஒரு மாற்று ராமாயணத்தை வாய்மொழியாக பாடியிருக்காங்க. இருக்கு. இதை நீங்க கேட்கும்போது இதுவரைக்கும் நாம கேட்ட ராமாயணம் ஒரு மிகப்பெரிய கடலோட சின்ன துளிதான் அப்படிங்கறத உணர முடியும். இது கண்டிப்பா நம்ம வரலாற்று பார்வையே மொத்தமா மாத்திடும். சரி, இப்போ அர்ஷியா சத்தார் அவங்களோட குறிப்புகளை வச்சு இந்த கதையோட மையமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதாவது அந்த முரண்படும் தர்மங்கள். ஆமா, கன்ஃப்ளிக்டிங் தர்மங்கள். எனக்கு இதுல தசரதனோட நிலைமையை பார்க்கும்போது தான் ரொம்ப பாவமா இருக்கு. ஒரு பக்கம் தன் மனைவி கைகேயிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணுங்கிற கணவனோட தர்மம். இன்னொரு பக்கம் மூத்த மகனான ராமனுக்கு நாட்டை கொடுக்கணுங்கிற ஒரு அரசனோட தர்மம், தந்தையோட தர்மம். இதுல அவர் எந்த முடிவை எடுத்தாலும் அங்கே ஒரு தர்மம் மீறப்படுது. இது ஒரு பயங்கரமான ட்ராப்பு. தசரதன் மட்டும் இல்ல, ராமனுமே இதே மாதிரி பல டிராப்புகள்ல சிக்கிறார் அப்படிங்கறத கவனிக்க வேண்டிய விஷயம். ராமனை ஒரு இலக்கண புருஷன் அப்படின்னு கட்டமைக்கிற அதே நேரத்துல அவர் எடுக்கிற சில முடிவுகள் இன்னைக்கு வரைக்கும் விவாதங்களை உருவாக்குது. உதாரணத்துக்கு வாலிவதம். வாலிய நேருக்கு நேர் நின்னு போர் செய்யாம மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து அம்பு எய்து கொள்றது ஒரு போர் தர்மமா? அதே மாதிரி சம்புகன் வதம். சம்புகன் அப்படிங்கிற ஒரு சூத்திர முனிவர் தவம் செஞ்சதால தான் நாட்டுல ஒரு பிராமண சிறுவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லப்படும் போது ராமன் அந்த சம்புகனை கொல்றார். இது எந்த வகையான தர்மங்கிற கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம சீத்தைய காட்டுக்கு அனுப்புற விஷயமும் இருக்கு. ஆமா, ஊர் மக்கள் ஏதோ தப்பா பேசிக்கிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிற மனைவிய காட்டுக்கு அனுப்புறது, இது கணவனோட கடமையா இல்ல அரசனோட கடமையா? நிறைய முரண்பாடுகள் வருது. அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராமன் செஞ்சது எல்லாமே தப்புன்னு நாம முடிவு பண்ணிடலாமா? அதான் இல்ல. இதை நாம ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்க கூடாது. கரெக்ட். இதையெல்லாம் ராமன் மேல வைக்கப்படுற தனிப்பட்ட விமர்சனமா பார்க்கறத விட அன்னைக்கு இருந்த சமூக அமைப்புல ஒரு அரசன் எவ்வளவு பெரிய அழுத்தங்களுக்கு உள்ளானா அப்படின்னு பார்க்கணும். ராமன் அன்னைக்கு இருந்த வர்ணாசிரம முறைக்கும் சமூக விதிகளுக்கும் கட்டுப்பட்டவரா இருந்தார். அரசன் என்பவன் அவனோட தனிப்பட்ட அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, ராஜ தர்மத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணுங்கிற கட்டாயம் அங்க இருந்தது. ஓ, இப்போ புரியுது.
அதாவது பெர்ஃபெக்ட்டா இருக்கணுங்கிற ரூல் புக்கை ஃபாலோ பண்றதுக்காக அவரோட பர்சனல் லைஃபையே அவர் தியாகம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இது ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு சைக்காலஜி. சரி, இப்போ நாம அப்படியே ட்ராக் மாத்துவோம். இந்து மத பிரதிகள்ல இருக்கிற இந்த தர்ம சங்கடங்களை தாண்டி சமண பௌத்த மதங்கள்ல இருக்கிற ராமாயணங்களை பார்ப்போம். அங்க கதையோட டோனே மொத்தமா மாறிடுது. எனக்கு இதுல பௌத்த மதத்தோட தசரத ஜாதக கதையை படிச்சப்போ உண்மையிலே ஷாமா ஷாக்கு. ஏன்னா இதுல ராமன் ஒரு போதிசத்வரா காட்டப்படுறார். போதிசத்துவர்னா முழுமையான அன்பும் அகிம்சையும் நிரம்பிய புத்தராகும் பாதையில இருக்கிற ஒருத்தர். இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த கதையில ராவணனும் கிடையாது, இலங்கை போரும் கிடையாது. ஆமா, தசரத ஜாதக கதையில அயோத்தி ஒரு முழுமையான அகிம்சை பூமியா காட்டப்படுது. ராமனும் சீதையும் காட்டுக்கு அனுப்பப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களோட சிற்றன்னை ஏதாவது தீங்கு செஞ்சிடுவாளோன்னு பயந்து தசரதனே அவங்கள இமயமலை பக்கமா போய் பாதுகாப்பா இருக்க சொல்றார். அப்புறம் தசரதன் இறந்ததுக்கு அப்புறம் ராமன் திரும்பி வந்து ரொம்ப அமைதியா ஆட்சி செய்றாரு. வன்முறைங்கிறதுக்கே அங்க இடமில்ல. அதே மாதிரி சமண ராமாயணமான விமல சூரியோட பௌமசரியம் படிக்கும்போது இன்னும் பல வியப்பான தகவல்கள் கிடைக்கும். சமணர்கள் பொதுவாவே ரொம்ப பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால இந்த குரங்குகள் பேசுறது, மாயாஜாலங்கள் பண்றது இதையெல்லாம் அவங்க ஏத்துக்கல. எக்ஸாக்ட்லி. இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஹாலிவுட்ல பழைய சூப்பர் ஹீரோ படங்களை ரொம்ப ரியலிஸ்டிக்கா ரீபூட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி சமணர்கள் ராமாயணத்தை ரீபூட் பண்ணியிருக்காங்க. குரங்குகள் கிடையாது, ஆனா வானர முத்திரை பொறிக்கப்பட்ட கொடியை கொண்ட ஒரு மனித குலமான வித்யாதரர்கள் அப்படின்னு லாஜிக்கா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சமண தர்மத்துல அஹிம்சை தான் உச்சக்கட்டாரம். அதனால ராமன் எந்த ஒரு உயிரையும் கொல்ல மாட்டார். அப்போ ராவணனை யாரு கொல்றது? லக்ஷ்மணன் தான் கொல்றார். ராமன் வன்முறையை தவிர்த்ததால அவருக்கு மோட்சம் கிடைக்குது. ஆனா லக்ஷ்மணன் ராவணனை கொன்ன பாவத்துக்காக நரகத்துக்கு போறதா சமண பதிவுகள் சொல்லுது. வாவ், இது ரொம்ப பெரிய ட்விஸ்ட். ராமனை காப்பாத்துறதுக்காக லக்ஷ்மணனை நரகத்துக்கு அனுப்புற அளவுக்கு அவங்களோட சித்தாந்தம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ராவனோட கேரக்டர். சமண பதிவுகள்ல ராவணன் 10 தலைகளை உடைய அரக்கனெல்லாம் கிடையாது. அவன் பாதி பிராமணன், பாதி அரக்க குலம். அடிப்படையில் அவன் மிகச்சிறந்த வீரன், ஒப்பற்ற அறிஞன், பெரிய சிவபக்தன். அவனுக்கு 10 தலைகள் அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சு தெரியுமா? அவன் கழுத்துல ஒரு மணிமாலை போட்டிருந்தான். அதுல 9 பெரிய ரத்ன கற்கள் இருந்துச்சு. அந்த 9 கற்கள்லயும் அவனோட முகம் பிரதிபலிச்சது. அதனால அவனோட ஒரிஜினல் முகம் 1, பிரதிபலிப்பு 9, ஆக மொத்தம் 10 தலைகள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாச்சு அப்படின்னு ரொம்ப சயின்டிஃபிக்கா விளக்குறாங்க. இவ்ளோ பெரிய அறிஞனான ராவணனோட ஒரே வீழ்ச்சி, சீதை மேல அவன் கொண்ட தீராத ஆசை மட்டும்தான் இந்த பிரதிகள் நிறுவுது. இது நமக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் மீடியம். பௌத்தர்களும் சமணர்களும் தங்களோட மத கோட்பாடுகளான அஹிம்சை, கர்ம வினை இதையெல்லாம் சாதாரண மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க இந்த ராமாயண கதையை ஒரு டூலா பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ நாம இந்த அலசலோட அடுத்த பகுதிக்கு வரப்போறோம். பெண்ணிய மற்றும் விளிம்பு நிலை வாசிப்புகள். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். ஒரே பிரதிய வெவ்வேறு அரசியல் பின்னணி கொண்டவங்க எப்படி வாசிச்சாங்க அப்படிங்கறத எந்த சார்பும் இல்லாம நம்ம பார்க்க போறோம். முதல்ல பெண்ணிய பார்வை. ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கு பெண்களோட வாய்மொழி பாடல்கள், சந்திராவதி ராமாயணம், இதெல்லாம் ராமாயணத்தை வேற லெவல்ல கொண்டு போகுது. இதுல ராமனோட வீரதீர செயல்களுக்கு இடமே இல்ல. சீதை, ஊர்மிளா, சூர்பனக இவங்களோட எமோஷன்ஸ் தான் இதுல மெயின் ஃபோக்கஸ். உண்மைதான். வெல்சேரு நாராயண ராவ் அப்படிங்கிற ஆய்வாளர் இந்த தெலுங்கு பெண்களோட வாய்மொழி பாடல்களை பத்தி ரொம்ப டீடைலா ரிசர்ச் பண்ணியிருக்கார். வால்மீகி ராமாயணத்துல அரண்மனை விவாதங்களும் போர்க்கள காட்சிகளும் முக்கியத்துவம் பெறும்போது இந்த பெண்களோட பாடல்கள்ல அதுக்கு வேலையே இல்ல. அவங்க எதை பத்தி பாடுறாங்கன்னா, சீதா கர்ப்பமா இருக்கும்போதும் அவளுக்கு என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட தோணுச்சு, அவளை காட்டுல கொண்டு போய் தனியா விட்டப்போ ஒரு சிங்கிள் மதரா அவ எவ்ளோ பயந்திருப்பா, அவளோட பிரசவ வலி எப்படி இருந்திருக்கும். இப்படி அவங்களோட அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை சீதை மேல ஏத்தி பாடியிருக்கிறாங்க. ஆணாதிக்க சமூகத்துல பெண்கள் சந்திக்கிற ஒடுக்குமுறைகளை வெளிப்படுத்துற ஒரு வடிகாலாகத்தான் என்ன பார்த்திருக்காங்க. இதுல என்னை கவர்ந்த இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்கு. சில நாட்டார் கதைகள்ல சீதைய வெறும் மென்மையான பெண்ணா மட்டும் காட்டல. சீதை சின்ன வயசுல வீட்டை சுத்தம் செஞ்சிட்டு இருக்கும்போது அங்கிருந்த சிவனோட வில்ல வெறும் ஒற்றை கையில ரொம்ப கேஷுவலா தூக்கி ஓரமா வச்சுட்டு பெருக்க ஆரம்பிக்கிறான். எத்தனையோ அரசர்கள் அசைக்க கூட முடியாம திணறினாங்களே அந்த வில்ல. ஆமா,
ஒரு சின்ன பொண்ணு இவ்ளோ வலிமையா இருக்கிறத பார்த்து ஜனகர் ஆச்சரியப்படுறார். இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு பெண்ண பிற்காலத்துல புது புத்தி ஏன் ஒரு பலவீனமான கேரக்டரை மாத்துச்சுங்கிறத யோசிக்க வேண்டிய விஷயம். சாரா ஜோசப் மாதிரியான நவீன எழுத்தாளர்கள் ராமன ஒரு தெய்வீக பீடத்திலிருந்து இறக்கி அதிகாரத்தோட குறியீடா பார்க்கறதும் இதனாலதான். இதை தொடர்ந்து நாம விளிம்பு நிலை மற்றும் திராவிட வாசிப்புகளுக்குள்ள நுழையும் போது இது இன்னும் தீவிரமான அரசியல் பரிமாணத்தை எடுக்குது. முக்கியமா டாக்டர் B.R. அம்பேத்கர் மற்றும் ஈவே ராமசாமி, அதாவது பெரியார், இவங்களோட விமர்சனங்களை நம்ம கவனிக்கணும். அவங்க 2 பேருமே அவங்களோட சமூக அரசியல் சித்தாந்தங்களை முன் வச்சு ராமாயணத்தை கடுமையா விமர்சிச்சாங்க. அம்பேத்கரோட ரிடல்ஸ் இன் ஹிந்துயிசம் புத்தகத்துல அவர் பல ஆழமான கேள்விகளை முன்வைக்கிறார். குறிப்பா அந்த சம்புகன் வதத்தை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா விமர்சிக்கிறார். ராமன் சம்புகனை கொன்னது ஏதோ ஒரு தற்செயலான நிகழ்வு கிடையாது. அது வர்ணாசிரம தர்மத்தை தொடர்ந்து நிலைநிறுத்துறதுக்கான ஒரு அரச கட்டளை அப்படின்னு அம்பேத்கர் சொல்றார். ஒரு சூத்ரன் தவம் செய்யக்கூடாது அப்படிங்கறத உறுதிப்படுத்தவே இந்த வதம் நியாயப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு அவர் வாதிடுறார். அதே மாதிரி பெரியாரோட திராவிட பகுப்பாய்வும் ரொம்ப யூனிக்கானது. அவர் ராமாயணத்தை வெறுமனே ஒரு சாமி கதையா பார்க்கல. அத ஒரு ஆரிய திராவிட பண்பாட்டு முரண்பாடா பார்க்கறாரு. வட இந்திய ஆதிக்கத்தோட குறியீடா ராமனையும் தென்னிந்திய மரபோட நாயகனா ராவணனையும் அவர் முன்னிறுத்துறாரு. நீங்க தென்னிந்தியாவில் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ராவணனை ஒரு வில்லனா பார்க்கறதே கிடையாது. அவன் ஒரு சிறந்த சிவபக்தன், வீணை வாசிப்பதில் கில்லாடி, தன்னோட தங்கை சூர்ப்பனகைக்கு நேர்ந்த அவமானத்துக்காக பழி வாங்க துணிஞ்ச ஒரு பாசக்கார அண்ணன். இப்படிதான் கொண்டாடுறாங்க. இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, இராவண காவியம் மாதிரி ராவணனை ஹீரோவா வச்சு எழுதப்பட்ட படைப்புகளுக்கு பெரியார் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தார். இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த விளிம்பு நிலை வாசிப்புகள் ராமாயணத்தை ஒரு மத பிரதியா பார்க்கவே இல்லை. அவங்க அது ஒரு அரசியல் பிரதியா தான் அணுகுறாங்க. அதிகாரத்திலேக்கர் தங்களோட ஆதிக்கத்தை நியாயப்படுத்த புராணங்களை எப்படி கருவியா பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத அம்பலப்படுத்துறதுக்காக தான் இந்த விமர்சனங்கள். இதை பல நூற்றாண்டுகளா மேல்தட்டு மக்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பத்தை நோக்கி விளிம்பு நிலை மக்கள் கேட்கிற கேள்விகள் அப்படின்னு சொல்லலாம். நிஜமாவே மூளைக்கு ரொம்ப வேலை கொடுக்கிற விஷயங்கள் இதெல்லாம். இத்தனை வெர்ஷன்ஸ், இத்தனை முரண்பாடுகள், இதெல்லாம் கேட்கும்போது அப்போ இதுல எதுதான் ஒரிஜினல் ராமாயணம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வர்றது சகஜம்தான். ஆனா இந்த சோர்சஸ் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கும்போது ராமாயணம்ங்கிறது ஒரு மூடி வைக்கப்பட்ட ஒற்றை புத்தகம் கிடையாதுன்னு புரியுது. சரியா சொன்னீங்க. அது ஒரு ஓபன் டெக்ஸ்ட், ஒரு மாபெரும் கேன்வாஸ் மாதிரி. அது பல 100 வருஷங்களா வெவ்வேறு மக்களும் சமூகங்களும் தங்களோட நியாயங்களை, வழிகளை வரைய பயன்படுத்திய ஒரு பெரிய வரைபடம். பௌத்தர்கள் அதுல அகிம்சையை வரைஞ்சாங்க, சமணர்கள் பகுத்தறிவை வரைஞ்சாங்க, பெண்கள் தங்களோட சுதந்திர வேட்கையை வரைஞ்சாங்க, விளிம்பு நிலை மக்கள் சமூக நீதிக்கான குரலை வரைஞ்சாங்க. இந்த மாற்று பார்வைகள் எதுவுமே ஒரிஜினல் ராமாயணத்தை அழிக்கல. மாறாக அதோட பன்முகத்தன்மையை இன்னும் அழகாக்குது. ஒரு சமூகம் எந்த அளவுக்கு முற்போக்கானதா இருக்கோ அந்த அளவுக்கு அதோட இதிகாசங்களும் பல குரல்களுக்கு இடமளிக்கும். ரொம்ப அழகா சமப் பண்ணீங்க. இத்தனை காலமா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தேவைக்கேற்ப ராமாயணத்தை மாத்தி எழுதியிருக்காங்க அப்படிங்கறத நாம ரொம்ப டீப்பா அலசிட்டோம். இப்போ இந்த டீப் டைவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு புது சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புறேன். என்னது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காலம் மாற மாற ராமாயணமும் மாறுது இல்லையா? இப்போ நாம இருக்கிற இந்த டிஜிட்டல் யுகத்துல இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு ஏஐ நாம இன்டர்நெட்ல கொட்டி வச்சிருக்கிற டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு புது ராமாயணத்தை எழுதுனா அதுல எது தர்மமா இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற கேன்சல் கல்ச்சர், சோஷியல் மீடியா ட்ரையல், இதெல்லாம் தாண்டி அந்த ஏஐ யார ஹீரோவா உருவாக்கும்? அவங்களோட தர்ம சங்கடங்கள் என்னவா இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் நிதானமா நீங்களே யோசிச்சு பாருங்க. இது ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கான, அதே சமயம் நம்ம சமூகத்தோட தற்போதைய நிலைமைய கேள்வி கேட்கிற ஒரு சிந்தனை. எந்த காலமா இருந்தாலும் கதை ஒண்ணுதான், ஆனா மனிதர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா. இவ்வளோ நேரம் எங்களோட இணைந்து இந்த அறிவு பயணத்துல டிராவல் பண்ண உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ராமாயணத்தோட இந்த பன்முகத்தன்மை உங்களை சிந்திக்க வச்சிருக்கோன்னு நம்புறோம். இன்னொரு சுவாரஸ்யமான டீப் டைவ் அலசல்ல நம்ம சீக்கிரமே மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நிறைய தேடுங்க, கேள்விகள் கேட்க தயங்காதீங்க.